டீம்னா எல்லாரும் தானடா, எல்லாரும் தானடா. தேங்க்யூ. இளையராஜாவால் கலகலப்பாக நடந்த விடுதலை படத்தின் ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் முன்னதாக பேசிய இயக்குனர் வெற்றிமாறன் டென்ஷன் ஆகி மைக்கை வைத்துவிட்டு சென்ற காட்சிகள் தான் இவை. அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ நான் தான் யார் பேரும் சொல்லன்னு சொல்லிட்டேனடா. ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா, எல்லாரும் தானடா. தேங்க்யூ. விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடித்துள்ள விடுதலை 2 படத்தின் ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் இயக்குனர் வெற்றிமாறன் பேசும்போது, ராஜா சார் நேரத்தை சரியாக கடைபிடிக்க கூடியவர், ஆனால் அது எனக்கு சிரமமாக இருக்கும் என்று சிரித்தபடியே கூறினார். மியூசிக் நான் ஜிவியோட ஒர்க் பண்ணியிருக்கேன், சந்தோஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சந்தோஷ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார், ஜிவி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார். ராஜா சார் வந்து சரி வெற்றிமாறன் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் 9 o'clock வந்துடுங்க. நான் 9:10 போனேன்னா ஒரு இந்தாங்க இதை கேளுங்கன்னு 4 டியூன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பார். அந்த 10 minutes 4 டியூன் ரெடி பண்ணி வச்சுருப்பார் அவர். அண்ட் ஹீ இஸ் வெரி பங்க்சுவல், விச் இஸ் லிட்டில் என்ன சொல்கிறது, எனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட் கிடையாது. அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக எனக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போதே நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோ மெமரியோட அவ்வளோ ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுவார் ராஜா சார். பேசுகிறத அவங்க எல்லாம் பேசுகிறத கேட்பாங்க. நான் அவருக்கு தெரியாமல் எப்போ போனாலும் அந்த கேமரா ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டே உட்காந்துட்டே இருப்பேன். இந்த படம் சிறப்பாக வர தன்னுடன் இணைந்து பணியாற்றியவர்கள், உதவியவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்போது தனது குழந்தைகள், குடும்பத்தினர் அனைவரையும் குறிப்பிட்டு நன்றி தெரிவித்த வெற்றிமாறன், நாயகியாக நடித்த மஞ்சு வாரியர் பெயர் விடுபட்டதாக சுட்டிக்காட்டியதும் அவருக்கும் நன்றி கூறினார். I need to thank the family. என்னோட பசங்க பூந்தென்றல், கதிரவன் அண்ட் ஆர்த்தி, அப்புறம் அம்மா, அக்கா, அவங்க 2 பேர் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் என்னுடைய ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் மை டீம், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாம் யாருமே பேசலை மஞ்சு வாரியரை பற்றி. அவங்க இல்லாததால நம்ம யாரும் பேசவே இல்லை. அவங்களும் வந்து அவங்களையும் அந்த மாதிரி தான் கூப்பிட்டேன். சும்மா ஒரு கெஸ்ட் ரோலு ஒரு 3 நாள் வரீங்களான்னு தான் கூப்பிட்டேன். ஓகே, நாங்கள் 3 சீன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். 3 சீன்னு சொன்னேன். இப்போ 2 பாட்டு இருக்குது அவங்களுக்கு படத்தில் வந்து ஷீ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதன் தொடர்ச்சியாக தனது டீமிற்கும் நன்றி என்று சொன்ன வெற்றிமாறனிடம் உதவியாளர்களின் பெயர்களை கூறுமாறு கோரிக்கை வைக்கப்பட்டது. டீம்னாலே எல்லோரும் வந்து விடுவார்களே என்று ஆதங்கப்பட்ட வெற்றிமாறன் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, மைக்கை பட்டக் என்று வைத்துவிட்டு சென்று விட்டார். கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ நான் தான் யார் பேரும் சொல்லன்னு சொல்லிட்டேனடா. ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா, எல்லாரும் தானடா. தேங்க்யூ. அவரை தொடர்ந்து பேச வந்த இளையராஜா வழக்கத்திற்கு மாறாக நடிகர் சூரியை கலாய்த்து நகைச்சுவையாக பேசி நிகழ்ச்சியில் கலகலப்பூட்டினார். சூரி என்ன கைதட்ட காணோம்? நீ கூப்பிட்டு வந்த ஆட்கள்லாம் தட்டுற சரியா வேலை செய்யல பார்த்தியா? சார் எல்லாமே அன்பு தம்பிகள் தான் சார், அன்னைகள் தான் சார். அப்போ உன் பேரை சொன்ன உடனே ஏன் கைதட்டில் விசில் அடிக்கல? இல்லைங்க சார், அது நீங்கள் பேசுகிறப்போ குறுக்கிடக்கூடாதுன்றதுக்காக அமைதியாக இருக்காங்க சார். இப்போ எத்தனை படத்தில் நடிக்கிறீங்க சார்? எத்தனை படத்தில் கதாநாயகன் நடிக்கிறீங்க சார்? இப்போ 3 படத்தில் நடித்து முடிச்சிருக்கீங்க சார். எத்தனை படத்தில் கதாநாயகனாக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். கதை நாயகனை அடுத்து 2 படத்தில் நடிக்க போகிறீங்க சார். 2 படத்தில் நடிக்க போகிறீங்க.
கதாநாயகனை உன்னை ஆக்குனதே வெற்றிமாறன் தான். காமெடி தானே நடிச்சிருக்க. இப்போ நீ கதாநாயகனை நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா? சும்மா சார் இதுவும் பதிவு தான் சார், வாழ்நாளில் மறக்க முடியாத பதிவு தான் சார். இந்த நிலையில் தனது திரைப்படங்களில் சமூக நீதி பேசும் வெற்றிமாறன் தனது உதவியாளர்களின் பெயர்களை குறிப்பிட மறுத்து மைக்கை வைத்துச் சென்றது நியாயமா என்று சிலர் விமர்சனத்தை முன்வைத்து வரும் நிலையில், நேரமின்மையால் வெற்றிமாறன் தனது உதவியாளர் பெயர்களை குறிப்பிடவில்லை என்று படக்குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுபதி மற்றும் வேல்ராஜ்.